இந்த பதிவு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆன பிறகு அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. இப்போது நிறைய நடக்கிறது தான் அது. நிறைய பேருக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. பின்னாடி இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்த பிறகு அப்புறம் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்த பிறகு தான் அடடா இது பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். இப்போதைக்கு இது எப்படி எடுத்துக்குவோம். ஒரு இம்போர்ட் வந்திருக்கு, நம்ம கரன்சி தவறாக போட்டுட்டோம். ஒன்று அதிகமாக போட்டோம், இல்லை கம்மியாக போட்டோம். ரெண்டுமே சாத்தியம்தான். இது கஸ்டம் கிளியரன்ஸ்லாம் முடிஞ்சு டியூட்டி கட்டின பிறகு பொருள்லாம் நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்த பிறகு நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். நார்மலாக என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி செக்ஷன் 149 ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. அதில் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணலாம். அதாவது இம்போர்ட் ஃபைல் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் எங்கிட்ட இருந்தது, ஆனால் நான் தான் தவறுதலாக அந்த ஒரு விவரத்தை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அது 149 அதை அமெண்ட் பண்ண சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் இப்போ புதுசாக, அதாவது கடந்த நவம்பர் 1, 2025 செக்ஷன் 18A அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது முக்கியமானது என்னென்னா, செக்ஷன் 18Aவும் செக்ஷன் 149 ஒன்றும் இல்லை. இதுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணால் பிரச்சனை வரலாம், அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணால் பிரச்சனை வரலாம், தவறான முடிவுகளை கொண்டு வந்து விடலாம். அதனால தான் நிறைய பேருக்கு இந்த ஒரு விளக்கம் தேவை. அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு போஸ்ட்டு போடணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம செக்ஷன் 18A எப்போ நம்ம உபயோகப்படுத்தலாம், செக்ஷன் 149 எப்போ உபயோகப்படுத்தலாம், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, 149 இருக்கும்போதே செக்ஷன் 18A ஏன் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட விளக்கங்கள்லாம் நான் இனி வரப்போகிற போஸ்ட்டில் கொடுக்க போகிறதுனால இப்போதைக்கு நாம் என்ன எடுத்துக்கலாம்னா, 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது செக்ஷன் 149 மட்டும் இல்லை, செக்ஷன் 18Aவும் இருக்குது. எது நமக்கு சரியோ அதை நம்ம பயன்படுத்தணும். அதை எந்த நேரத்தில் எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு போஸ்ட். இந்த போஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் போஸ்ட். செக்ஷன் 18A ஒன்று இருக்குது. அதாவது நம்ம கொடுத்த விவரங்கள் என்னென்னா, வேல்யூவை பற்றி கொடுத்துருப்போம், இல்லை கிளாஸிஃபிகேஷனை கொடுத்துருப்போம், இல்லை டியூட்டி ரேட்டை பற்றி கொடுத்துருப்போம், வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனை தவறுதலாக கொடுத்துருப்போம், வேணும்னே கொடுத்துருக்க மாட்டோம், தெரியாமல் நடந்திருக்கும். அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு சவால். அதுக்கு இந்த 18A எப்படி உதவி பண்ணுது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.